ஹாய் சென்டர் மை வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான். என்ன அப்படின்னா, இது வந்து ஷெடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்டவணைகள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ஈஸி தான். பட் இதை எல்லாருமே கோத்ரூ பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸில் இந்த வீடியோவை எடுத்துடலாம். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் ஷெடியூல்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 8 அட்டவணை இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 3 சேர்த்து 12 மொத்த அட்டவணைகள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் அட்டவணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மாநிலங்களின் பெயர், பிரதேச அதிகாரங்கள், யூனியன் பிரதேசங்கள் பெயர்கள் விரிவாக்கம். இதை பத்தி பேசுறது எப்படின்னா, ஆர்டிகல் 1 to 4. ஓகேங்களா? இதுதான் எது வந்துன்னா முதல் அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அட்டவணையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ குரூப் 1 எக்ஸாம்ல கூட இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நோட் பண்ணிங்க. பின் வருபவர்களில் சம்பளம், என்ன சம்பளம், அவங்களோட சம்பளத்தை பத்தி பேசுறது, செலவு படிகள். ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்ன செலவு படிகள், சலுகைகள் போன்றவற்றுடன் தொடர்புடைய விதிகளை பத்தி என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது யாரோடதுன்னா, குடியரசுத் தலைவரோட சம்பளம், அவரோட செலவு படி, சலுகைகள். மாநில ஆளுநருக்கு, மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கரு, துணை சபாநாயகருக்கு, மாநிலங்களவை தலைவர், அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட், மாநில சட்டசபை சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநில சட்ட மேலவை தலைவர், துணை தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே உயர் நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் இந்திய தலைமை தணிக்கை சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஏஜின்னு சொல்லுவாங்களா, கேக், உயர் நீதிமன்ற தளபதி, அதாவது கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இவங்களெல்லாம் எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். 59 3 65 3 158 3 65 6 97 164 5 186 125 221 148. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆர்டிகல். இதை மட்டும் தான் டீல் பண்ணுது. இதை நல்லா நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 தடவை படிச்சாலே மனப்பாடம் ஆயிடும். ஓகேங்களா? இது இரண்டாவது அட்டவணையில இதை பத்தி சொல்லுது. மூன்றாவது அட்டவணைன்னு பார்ப்போம். இந்த மூன்றாவது அட்டவணையில எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் உறுதிமொழி, ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழி. மூன்றாவது உறுதிமொழி என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர்களோட உறுதிமொழி, பாராளுமன்ற தேர்தலின் வேட்பாளர்களோட உறுதிமொழி, பாராளுமன்ற உறுப்பினர்களோட உறுதிமொழி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி, இவரோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் மாநில அமைச்சர்களோட உறுதிமொழி, மாநில சட்டசபை தேர்தலின் வேட்பாளர்களோட உறுதிமொழி, மாநில சட்டசபை உறுப்பினர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள். இவங்கெல்லாம் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறத பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா, 75ல 4 சொல்லுது, 84 சொல்லுது, 99 சொல்லுது, 124ல 6, 148ல 6, 163, 173, 188, 229. ஓகேங்களா? 219, 1 2 3 4 5 6 7 8 9. இது ஒரு 9 ஆர்டிகல். இதை மட்டும் தான் பேசுது. இதையும் நம்ம டீல் பண்ணி வச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான்காவது அட்டவணை என்ன பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மாநிலங்களின் இடங்களை, மாநிலங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ராஜ்யசபாவோட இடங்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கீடு செய்தல். 4 ராஜ்யசபா பத்தி. இது 4ல் 1, 80ல் 2, 2 ஆர்டிகளை பத்தி மட்டும் இந்த அட்டவணை பேசுது. அதுக்கப்புறம் 5ஆம் இதுல பழங்குடியின பகுதிகள். 5ஆம்ல பழங்குடியின பகுதிகள், ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நல வாரியங்கள், சங்கம்லாம் இருக்கு, கமிஷன்ஸ்லாம் இருக்கு. இது எதை வந்து டீல் பண்ணுதுன்னா, 244 1 ஆர்டிகல். பழங்குடியின பகுதிகள், பழங்குடியின மக்களின் நிர்வாகம், கட்டுப்பாட்டு தொடர்பான விதிகள், அவங்களை பத்தின கட்டுப்பாடு தொடர்பான விதிகளை பத்தி பேசுறதா 5ஆம் அட்டவணை. 6ஆம் அட்டவணை மட்டும் என்னன்னா, இந்த 6 இது இருக்கு இல்லையா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அதுதான் என்னன்னா 244ல் 2, 275ல 1. இந்த 2 ஆர்டிகளும் இவங்க 6 பேரை பத்தி தான் பேசுது. அஸ்ஸாம் 1, மேகாலயா 2, திரிபுரா 3, மிசோரம் 4 ஆகிய மாநிலங்கள் உள்ள பழங்குடியின பகுதிகளின் நிர்வாகம் தொடர்பான விதிகள். ஓகேங்களா? இது மொத்தமா பழங்குடியினர். இது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களோட நிர்வாகத்தை பத்தி பேசுறது. அப்புறம் 7ஆம் இது எப்படின்னா, இந்த வாட்டி குரூப் 1 கொஸ்டின் இது. ஓகேங்களா? 246 ஆர்டிகல் மட்டும் பேசுது. இது என்ன அப்படின்னா, பட்டியல், லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு.
ஓகேங்களா. கன்கரண்ட் லிஸ்ட், எஜுகேஷன் யார் பாத்துக்கிறது, மெடிக்கல் யார் பாத்துக்கிறது, தொழில்துறை யார் பாத்துக்கிறது, சென்ட்ரலா ஸ்டேட்டா, டாக்ஸ் எப்படி இது பண்ணிக்கிறது, யார் இதுக்கு கொள்கைகளை வடிவமைக்கிறது, யார் இதுக்கு திட்டங்களை தீட்டுறது, யார் இதை நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதுதான் அதிகார பகிர்வு மத்திய மாநில அரசுகளுக்கு. அதுல பட்டியல் 1 வந்து மத்திய பட்டியல், பட்டியல் 2 வந்து மாநில பட்டியல், பட்டியல் 3 வந்து பொதுப்பட்டியல். ஓகேங்களா. இந்த பொதுப்பட்டியல் யார் வந்து ரோல் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரோல் பண்ணும். ஓகேங்களா. மத்திய பட்டியல் எத்தனை இருக்குன்னா 100 பிரிவு இருக்கு. துவக்கத்துல 97, அதை விட்டுருங்க. மாநில பட்டியல் எத்தனை இருக்குன்னா 61, புதுப்பட்டியல் எத்தனை இருக்குன்னா 52. இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலே 52 1 3 6 5 11. ஓகேங்களா. 211 பிரிவுகள் இருக்கு. மொத்தம் அதிகமா இருக்கிறது மத்திய பட்டியல்ல 100 பிளஸ் 52 மத்தியத்துக்கு தான் போகும். ஓகேங்களா. துவக்கத்துல அதெல்லாம் எத்தனை இருந்துச்சுன்னா 97 இருக்கு, 66 ஒண்ணு இருக்கு, 47 ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. இதுதான் 97 44 ஞாபகம் வச்சுப்பீங்க. ஏன்னா இதுமே 2 இதுக்கு போயிடும். 66 ஞாபகம் வச்சுங்க. 246 ஆர்டிகல் விதி வந்து இதை டீல் பண்ணுது. 8ஆம் அட்டவணையில எதை டீல் பண்றாங்கன்னா 2 ஆர்டிகல் தான். 344ல 1, 351. ஓகேங்களா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை உள்ளடக்கியதாக ஆரம்பத்தில் 16 மொழிகளை கொண்டிருந்தது, தற்போது 22 மொழிகளை கொண்டது. முதலில் இருந்த 14 மொழிகளுக்கு அஸ்ஸாமி, வங்காளி, குஜராத்தி, இந்தி இதெல்லாம் எது ஃபர்ஸ்ட் இருந்த 14 மொழி இப்போ மொத்தம் இது இருக்கு. ஓகேவா. கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது, மராத்தி இது அனைத்து 14 மொழிகளும் டீல் பண்ற ஆர்டிக்கல் எதுன்னு பாத்தீங்கன்னா இது 1964ஆம் ஆண்டு 21வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி. இதை நோட் பண்ணி வச்சுங்க. 1992ல 71வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஓகே மொழிகளில் மற்றும் நேபாளி, கொன்கன், மணிப்புரி 2 இதையும் வந்து சேர்த்தாங்க. 2003ஆம் ஆண்டு 92வது சட்டப்பிரிவு படி எந்த எத்தனை மொழின்னா போடோ, தோங்ரி, மைத்திலி, சந்தாலி இது அனைத்தும் சேர்த்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 344 351 இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமது இந்திய அரசமைப்பு தொடக்கத்தில் 8 அட்டவணைகள் மட்டுமா இருந்தது. அதுக்கப்புறம் சில சட்ட திருத்தங்கள் மூலம் பின்னர் 4 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன 4 அட்டவணைகள்னா 9வது அட்டவணை வந்து நில சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்களும் விதிமுறைகளும். ஓகேங்களா. அது எந்த ஆர்டிகல்னா 31B. இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது. தொடக்கத்தில் இது 13 விதிகள் இருந்தன. தற்போது 282 விதிகளில் உள்ளன. ஓகேவா. மொத்தம் 282வது விதிகள் உள்ளது. 1951ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தத்தின் மூலம் 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்கு. 1951லே முதல் சட்ட திருத்தத்தின்படி ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது 1951 தான். ஓகேவா. நில சீர்திருத்தத்துப்படி லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 10வது கட்சி தாவலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பது. இது பத்தி போயுது. கட்சி தாவல் ஒரு கட்சியில இருந்துட்டு ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து கட்சி தாவிடுவாங்க. ஓகேங்களா. அது கூடாதுன்னு சொல்லிட்டு 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்கு. இது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுதுன்னா 102 191ல 2, 102 191ல 2, 11 அப்படின்னா 192வது ஆண்டு 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் 11ன்னா பஞ்சாயத்து ராஜ் அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்கு 192. ஓகேங்களா. 243G இது ஆர்டிகல்ல இத பத்தி பேசுது. அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 29 பணிகள் உள்ளன. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. இதில் மொத்தம் 229 பணிகள் இருக்கு. ABCDEFGHGZHZLன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 12 வந்து எதை டீல் பண்ணுதுன்னா 1992ஆம் ஆண்டு அட்டவணையில 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் நகராட்சி அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 18 பணிகள் இருக்கு. இது 243W விதி வந்து இதை பத்தி டீல் பண்ணுது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் சரி ஆர்ஆர்பியா சரி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரா ஃபேக்ட்ஸ் பாலிட்டி இது. ஸோ இதை நீங்க எழுதி வச்சு 2 டைம்ஸ் படிச்சாலே மறந்துடாது. ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் நம்ம எழுத போறோம். ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.